நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இது யார் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்றத பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்றது ஜஸ்ட் ஆப்போசிட் டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அவ்வளோதான். சிம்பிளாக அங்கே வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் டிசிப்ளின்டாக ஒரே நாளை ஃபிக்ஸ் பண்ணியோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லம்சம் அமௌண்ட், மேபி 10,000, 10 லட்சமாக இருக்கலாம், 20 லட்சமாக இருக்கலாம், இல்லை 30 லட்சமாக இருக்கலாம், அது மாதிரி எதாக வேணா இருக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே ஓப்பன் பண்ணுறோம். அதில் அந்த லம்சம்மை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறப்போ இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானையும் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்னா நம்ம கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு மாதம் வர காசு போக மீதியை வந்து ஸ்டே இன்வெஸ்டட்ன்ற மாதிரி கண்டினியூஸாக அதில் இன்வெஸ்ட் ஆகி அதுவும் க்ரோ ஆகும், நமக்கும் ஒரு மந்த்லி இன்கம் ஸ்டாண்டர்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்ன எல்லாமே பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் வந்து நம்மளோட மணியை போடுறோம், அது சேவிங்ஸ் ஆகுது, அது ஒரு பார்ட் அண்ட் பார்ட் நமக்கு வந்து பேங்க்குக்கு மந்த்லி இன்கமாக வருது. மீதி இருக்க பணம் ஸ்டே இன்வெஸ்டடாக அதிலே இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த மணியும் க்ரோ ஆகும், நமக்கும் மந்த்லி கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தேவையான செலவுக்கு தேவையான அமௌண்ட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த SWPயோட அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எந்தெந்த ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த ஃபண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அதோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் இதில் பண்ணலாம், ஏன் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து டிசிப்ளின் இன்வெஸ்டிங் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். டிசிப்ளின் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்றது தான் நம்ம சிப்போட அதே கான்செப்ட் தான். ரெகுலராக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மாதத்துலேயோ வாரத்துலேயோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதே நாளில் கண்டினியூஸாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டிசிப்ளினாக பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிறதுனால நம்மளே மறந்தாலும் அப்படி இல்லாமல் ரெகுலராக இன்வெஸ்ட் ஆகி அந்த பணம் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே அது எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத நம்ம வர பார்ப்போம். அடுத்தது ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங், இதுவும் சிப்போட கான்செப்டே தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்றப்போ இன்றைக்கி NAVன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் ஷேருக்கான ப்ரைஸ் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் தான் வந்து NAVன்னு நம்ம சொல்லுவோம். அந்த NAV இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். அது ஏறுது இறங்குதுன்றதெல்லாம் தாண்டி நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கிறப்பையும் நம்ம வாங்கியிருப்போம், அதிகமாக இருக்கப்பையும் வாங்கியிருப்போம், ஆவரேஜிங்லேயும் வாங்கியிருப்போம். ஸோ தட் ஆவரேஜிங்காக நமக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுதான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். அடுத்தது வந்து ஃபிக்ஸ்டு இன்கம். இந்த பார்ட்டு தான் வந்து நம்ம இந்த பார்ட்டை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இங்கே ஸ்டே இன்வெஸ்டட் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு இன்கம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டு முன்னாடியே போட்டுட்டீங்க, அதை பற்றி நம்ம இனிமேல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே நீங்கள் ஃபுல்லாக ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டீங்க, மாதம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறீங்க, அது போக மீதி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே திரும்ப அதே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் NAVயாக கன்வெர்ட் ஆகி வாங்கிக்கிட்டே வரும். ஸோ தட் உங்கள் பணமும் குறையாமல் இருக்கும், க்ரோத்தும் இருக்கும். அது அப்படி மட்டும்தான் இருக்குமா, இல்லை நெகட்டிவ்லேயும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படியும் இருக்கும், ஹைலையும் இருக்கும், லோலையும் இருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை பற்றின டீட்டெயில்ஸும் வரப்போ பார்ப்போம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் டேக்ஸ் எஃபிஷியன்சி. இங்கே டேக்ஸ் எஃபிஷியன்சி எப்படி முக்கியம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் போடுறீங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடுறீங்க, வித்ட்ரா பண்ணிடுறீங்க கம்ப்ளீட் அமௌண்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேக்ஸை நம்ம கட்டணும். அது இல்லாமல் 10% ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம கட்டுற மாதிரி வரும். ஆனால் இங்கே நம்ம மந்த்லி சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணுறப்ப மேஜர் பார்ட் ஆஃப் த மணி வந்து உங்களோட சோர்ஸோட மணி தான், கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நீங்கள் அப்படி காட்டுறதுனால உங்களோட டேக்ஸ் வந்து அதிக அளவில் எக்ஸம்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இந்த கேல்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு கேல்குலேட்டரில் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸலில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்குறீங்க, இந்த க்ரோ அப் கேல்குலேட்டர் வச்சு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஆகுது அப்படின்னு காட்டுறேன். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அட்வைஸாக வேணால் எடுத்துக்கோங்க. பட் இது வந்து இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த க்ரோ அப் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் லம்சமாக 30 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து 30 lakhs.
உங்களுக்கு வந்து மாதம் 15,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு வச்சுப்போம். உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் 6% இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. டைம் பீரியட் 30 இயர்ஸ். நீங்கள் 30 வருஷம் கண்டினியூஸாக விட்ரா பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ 15,000 இன்ட்டு 30 இன்ட்டு 12 30 வருஷம் போட்டிங்கன்னா 54 லட்சம் ரூபாய். அதுதான் டோட்டல் விட்ரா. SWP மூலயமா நீங்கள் வந்து 54 லட்ச ரூபா விட்ரா பண்ணுறீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 6% இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபைனல் வேல்யூ அந்த 30 வருஷம் கழித்து நீங்கள் இந்த 54 லட்சத்தை விட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் 26 லட்சம் சொச்சம் இருக்கும். இதுவே ரேட் ஆஃப் க்ரோத் வந்து 7% இருக்குது அப்படின்னா இதே அமௌண்ட்டை தான் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கையில் ஃபைனல் அமௌண்ட் வந்து 52 லேக்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நீங்கள் உங்களோட அமௌண்ட் வந்து 30 லட்சம்ன்றது எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னா இங்கே 80 லட்சம் ஆகிருக்கும். 7% இருந்துச்சுன்னா 1 கோடியாக மாறி இருக்கும். 8% இருந்துச்சுன்னா 1.4 கோடியாக மாறி இருக்கும். பட் 6, 7, 8, 9, 10 தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அது 4, 3 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த டைமில் என்ன ஆகும்னா குறையும். ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏறிக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு 12% கிடைக்கலாம், இறங்குறப்போ 4% கிடைக்கலாம், இன்னும் இறங்குறப்போ 2% கூட கிடைக்கலாம், திரும்ப ஏறப்போ 10% கிடைக்கலாம். பட் ஓவரால் ரிட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 8% இந்த லாங் ரனில் வந்து கேரண்டீட். ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக இந்த 8%ன்றதை நம்ம கேல்குலேஷனில் வச்சுப்போம். சரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு கேல்குலேட்டரில் போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு க்ரோ ஆப்போட கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு SWP கேல்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய வரும். க்ரோவோடது வரும், அப்ஸ்டாக்கோடது வரும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பாப்புலர் கேல்குலேட்டர், SIP கால்குலேட்டர், லம்சம் கால்குலேட்டர், SWP கால்குலேட்டர், அது மாதிரி ஒன்று நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம SWP பார்க்குறதுனால SWPயில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம். விட்ரா பண்ணுறது 15,000 மாதம் 15,000 விட்ரா பண்ணுறோம். ஆனுவல் எக்ஸ்பெக்டட் க்ரோத் 6% அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷம் நீங்கள் வந்து 54 லட்சம் விட்ரா பண்ணுவீங்க. டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணது 30 லட்சம், 54 லட்சம் விட்ரா பண்ணியிருப்பீங்க. ஃபைனல் வேல்யூ 26 லட்சமாக இருக்கும். இதுவே நீங்கள் விட்ரா பண்ணுற அமௌண்ட்டை வந்து 10,000 குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. விட்ரா பண்ண அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், 74 லட்சம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 கோடி ரூபா வருது. இதே நம்ம முன்னாடி பார்த்த கால்குலேஷனில் இதே பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இந்த 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருந்துச்சு? 80 லட்சம் தான் கிடச்சிருந்துச்சு. ஆனால் எப்போ நம்ம விட்ராவில் குறைக்கிறோமோ மீதி என்ன ஆகுதுன்னா அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகுது. இன்வெஸ்ட் ஆகுறப்ப நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்த லாஜிக்கை வச்சு இப்போ 4% போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுன்னு சொன்னேன். இப்படி 4%க்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10,000க்கு பதிலாக 15,000 ரூபாய் எடுத்துகிட்டு இருக்கீங்க. 4%க்கு போகுது அப்படின்னா 30 வருஷம் வரப்போ உங்களுக்கு மைனஸ்லேயே போயிடுது. ஸோ எவ்வளோ வருஷம் வரும் அப்படின்னா ஒரு 25, 26 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். 27 வருஷம் வரைக்கும் உங்களால் விட்ரா பண்ணிகிட்டே மட்டும் இருக்க முடியும். விட்ரா பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 48 லட்சத்தி சொச்சம். உங்கள் பேலன்ஸ் எல்லாமே காலி ஆகிடும். 30 லட்ச ரூபா போடுறீங்க, 48 லட்ச ரூபா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். பட் மார்க்கெட் எப்பயுமே வாலட்டைலாக இருக்கும். 4க்கும் போகும், 12க்கும் போகும், 13க்கும் போகும், 50க்கு போகும், டிபெண்ட்ஸ் தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 12ன்றது லாங் டேர்மில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம எதுவுமே தேவையில்லை. பேங்க் வந்து 5%, 6% கொடுக்குறாங்க. இல்லை சம் பேங்க்ஸ் இப்போ 7% கொடுக்குறாங்க. அதனால் ஆவரேஜாக கண்டிப்பாக பேங்க்கை வந்து கண்டிப்பாக இது பீட் பண்ணும் மார்க்கெட். அது வந்து எல்லாரோடைய கணிப்பும் அதுதான். ஸோ 8% கொடுக்குது அப்படின்னா 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 48 லட்சத்தை விட்ரா பண்ணிட்டா கூட உங்களுக்கு 76 ரூபா கையில் நிற்கும் ஃபைனல் வேல்யூவாக. ஃபைனல் 76 ரூபா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா விட்ரா பண்ணது இதே நீங்கள் ஆட் பண்ணி விட்ரா பண்ண அமௌண்ட் ப்ளஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னா 30 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கிறது அபவுட் 1.2 crore. ஓகே, இதெல்லாம் விட்டுடுவோம். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா டிசிப்ளின் இன்வெஸ்டிங் எப்படி, ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் ஏன் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, ஃபிக்ஸ்டு இன்கம், டேக்ஸ் எக்ஸம்ஷன், எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகேப்பா, எனக்கு SWPனா என்னன்னு சொல்லிட்டீங்க, அது எங்கெங்கே எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியாச்சு. அது 4% போனால் எனக்கு நஷ்டம், சீக்கிரத்தில் மைனஸ்க்கு போயிடும். 30 வருஷம் போய் என் கையில் இருக்க காசு எதுவும் இருக்காது, விட்ரா பண்ண காசு மட்டும்தான் இருக்கும். இதுவே வந்து நான் வந்து அதிகமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதுலேயும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், எனக்கும் மாதம் மாதம் கிடச்சிட்டு வரும். சரி, ஓகே. SWP அதாவது சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானை எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், இல்லை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, என்கிட்ட ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன், இல்லை ஒரு லேண்டை விற்றோ ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, இன்கம் ரெகுலராக மந்த்லி எனக்கு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், யார் வேணால் இந்த சலுகையை யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து சிப்பு மாதிரி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இதுக்கு வந்து நீங்கள் இனிஷியலாக போட வேண்டியது லம்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்க வேண்டியது தேவையாக இருக்குது. இப்போ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம். இப்போ வந்து நீங்கள் வேலையில் இருக்கீங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வந்துட்டுருக்கு, லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி மந்த்லி உங்களுக்கு சம்பளம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதேமாதிரி உங்கள்கிட்ட கையில் தேவைக்கு அதிகமான அமௌண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு லேண்டை விற்றீங்க, இல்லை இடத்த விற்றீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் திடீர்னு ஒரு லாபம் வந்திருக்கு, அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி எஸ்டபிள்யூபியில் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் இன்கம்னு சொன்ன மாதிரி தான் இது பென்ஷன், கிட்டத்தட்ட இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயந்தான். அடுத்தது வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் உங்களோட தான், ரொம்ப நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை நான் கையில் வச்சுருந்தேன்னா எனக்கு செலவாகிடும் அப்படின்னு நினைக்கிற யாருக்கு வேணால் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. எஸ்டபிள்யூபினா என்னென்னு பார்த்தோம், சிப்புக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம், யாரெல்லாம் எஸ்டபிள்யூபி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அதை கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம். இப்போது எந்தெந்த எஸ்டபிள்யூபி சிஸ்டம் மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களோட ரிட்டர்ன் என்ன, எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அதேமாதிரி 2022 எது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நீங்களே அதுலேருந்து பிக் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்றது இல்லை ஸ்டாக்ஸுன்றது கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அப்போ நான் அதிக ரிஸ்க் எடுப்பேன், லாங் டேர்முக்கு வச்சுருப்பேன் அப்படின்றவங்களுக்கான பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து லார்ஜ் கேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NIFTY100 இண்டெக்ஸ் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த கீழே இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்க இருக்காங்க. ஆக்சிஸ், Bluechip, Canara, Robeco, Mirae அசெட் லார்ஜ் கேப். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் வந்து 18%, 17%, 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, ரிஸ்க் இருந்தாலும் ஓகே, பட் எனக்கு வந்து என்னைக்காக இருந்தாலும் அமௌண்ட் வந்து க்ரோ ஆகணும், ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் இந்த இதில் ஒரு NIFTY100 இண்டெக்ஸில் நீங்கள் எதுவும் ஒன்று செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி க்ரோ ஆகிறப்ப கண்டிப்பாக அது கூடவே அந்த ஃபண்டும் கண்டிப்பாக க்ரோ ஆகும். க்ரோ ஆகிறப்ப உங்களோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். இதில் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் கேப்பில் பார்க்குறப்ப 12-18% ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஓகே, 18% வேணால் நமக்கு ₹1 நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 12% ஆனுவல் ரிட்டர்ன் கிடைச்சாலே நமக்கு நல்ல கெயின் தான். ஸோ 8% கிடைச்சாலே வந்து நமக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து குறைக்க வேண்டியது இருக்கும். இது 12% இருக்குன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 15,000 வந்து நம்ம கேல்குலேஷனாக யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே 20,000 நீங்கள் விட்ரா பண்ணலாம். ஸோ ஹை ரிட்டர்ன் வேணும், ஹை ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா உங்களுக்கு வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறது இல்லை சென்செக்ஸை ஃபாலோ பண்ணுற ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை என்னால் அதிகமாகலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது, அதுக்குன்னு ரிஸ்க்கே இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆவரேஜாக பேலன்ஸ்டு ரிஸ்க் இருந்தால் ஓகே அப்படின்றவங்களுக்கு இந்த மாட்ரேட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த பேலன்ஸ் அட்வான்ஸ்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எடில்வைஸ், HDFC, ICICI Prudential இவங்க எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 1 இயருக்கு வந்து எவ்வளோ, 3 இயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 இயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் பை ஜென்ரலைஸ்டு, இந்த 3 நான் சொல்லலை, இல்லை பர்டிகுலராக எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸும் நான் மென்ஷன் பண்ணலை, ஜென்ரலைஸ்டாக இந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 11-18% ஆனுவல் ரிட்டர்ன் தரக்கூடியது இந்த டர்னியர் ஆஃப் 3 to 5 இயர்ஸ். பட் நம்ம லாங் டைமே வந்து 12% தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ இதை வந்து 10% கேரண்டியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது லோ ரிஸ்க். இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி. இது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், இல்லை அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் கூட இருக்கலாம். இது வந்து லிக்விடிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்கு வேணுமோ அன்றைக்கே உங்களால் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பெரிய பர்சன்டேஜ் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்றைக்கு வேணால் எடுத்துருவீங்க அப்படின்றதுனால உங்களோட வந்து லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபண்டுலையும் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ லிக்விடாகவே ஃபண்டு இருக்க வேண்டியது இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் கம்மியாக தான் கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி லாங் டேர்முக்கு ஒரு 12% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மாடரேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு வந்து ஒரு 4 to 5ன்றது தான் வந்து கேரண்டியான ஒரு அமௌண்ட். பட் ஓகே, என்னைக்கு நீங்கள் அதிகமாக கிடைக்கிது, மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருக்குது, ஹை ரனில் இருக்குது அப்படின்னா 4 to 8% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் SWPயை பற்றி பார்த்தோம், சிப்புக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம், யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம், பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் எதாவது வந்து இவங்க SWPயை ப்ரொவைட் பண்ணுறதுல டாப் 3 மட்டும் தான் இதில் கொடுத்துருந்தோம். இது இல்லாமல்
நீங்களே உங்களுக்கு தேவையான அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்றதான் நீங்கள் SIPக்கு போனாலும் சரி, SWPயை யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டே இன்வெஸ்டட்ன்றது தான் ரொம்ப முக்கியம் உங்கள் பணத்தை க்ரோ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். திரும்ப நான் அதை ட்ரை பண்ணுறேன் ஆட் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே இன்வெஸ்டட். டேக் கேர். பாய் பாய்.